அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. புனிதமிகு ரமலானுடைய மாதத்திற்கு பல பெயர்கள் உள்ளது. உலமாக்கள், ஃபுகஹாக்கள் இதற்கான பல சிறப்பு பெயர்களை கூறியுள்ளார்கள். அவை அனைத்தும் திருக்குர்ஆனும் ஹதீஸும் இந்த ரமலானை பற்றிய சிறப்புகளை சொல்லும் பொழுது அந்த சிறப்புகளிலிருந்து சிறப்பு பெயர்களை ஃபுகஹாக்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். உதாரணத்திற்கு இந்த புனிதமிகு ரமலானுடைய மற்றொரு பெயர் ஷஹ்ரு ஷியாம், நோன்புகளுடைய மாதம். இது நம் அனைவருக்கும் தெரிந்ததே. இதை போன்றே ஷஹ்ருல் குர்ஆன், குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம் என்பதினால் லைலத்துல் கத்ர் இரவன்று அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் நமக்கு திருக்குர்ஆனை தந்ததினால் இந்த மாதத்திற்கு பெயர் ஷஹ்ருல் குர்ஆன். ஷஹ்ரு ஸப்ர், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், அஸ்ஸௌமு நிஸ்ஃபு ஸப்ர், நோன்பென்பது ஸப்ருடைய பாதியாகும் என்று சொன்னார்கள். இந்த மாதத்திற்கு பெயர் ஷஹ்ரு ஸப்ர், பொறுமையுடைய மாதம். அடுத்ததாக ஷஹ்ருல் மக்ஃபிரா, ஷஹ்ருத் தௌபா, ஷஹ்ருல் குஃப்ரான், பாவ மன்னிப்பை பெற்று தரக்கூடிய மாதம் இது. அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் இந்த மாதத்தில் தன் அடியார்களுடைய பாவத்தை மன்னிக்க கூடியதன் காரணத்தினால் இந்த மாதத்திற்கு ஷஹ்ருல் மக்ஃபிரா, ஷஹ்ருத் தௌபா, ஷஹ்ருல் குஃப்ரான், பாவ மன்னிப்புடைய மாதம் என்றும் அழைக்கப்படுகிறது. ஷஹ்ருர் ரஹ்மா, ரஹ்மத்துடைய மாதம். ரமதானுடைய முதல் 10 பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது அவ்வலஹு ரஹ்மத்துன், இது அல்லாஹ்வுடைய ரஹ்மத்திற்கான 10 நாட்கள் என்று இந்த நாளிலே அல்லாஹும்ம ரஹம்னா பிரஹ்மதிக யா அர்ஹமர் ராஹிமீன் என்று அல்லாஹ்விடத்திலிருந்து ரஹ்மத்தை கேட்க சொன்னதும் இந்த ரமதானில் தான். அதனால் இந்த மாதத்திற்கு பெயர் ஷஹ்ருர் ரஹ்மா, அல்லாஹ் தன்னுடைய அடியார்கள் மீது ரஹ்மத்தை வாரி வழங்கக்கூடிய மாதம். பொதுவாகவே நமக்கு கிடைக்க பெறாத பல நிஅமத்துகளையும் ரிஸ்கையும் இந்த ரமதானில் நாம் அடைந்து கொள்வதற்கான காரணம் இது பரக்கத்திற்கான மாதம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், இந்த மாதத்திலே முஃமின்களுடைய ரிஸ்கை அல்லாஹ் அபிவிருத்தியாக்குகிறான், பரக்கத்தாக்குகிறான் என்று. அந்த வகையிலே இந்த மாதத்திற்கு பெயர் ஷஹ்ருல் பரக்கா. ஆக அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் இந்த மாதத்திற்கு எத்தனை சிறப்புகளை வைத்துள்ளானோ, இந்த மாதத்திற்கு எத்தனை பெயர்கள் வைத்துள்ளானோ, அனைத்து ரஹ்மத்துகளையும் கிருபைகளையும் நாம் பெறுவதற்கும் அல்லாஹ் உதவி செய்தல் புரிவானாக.